பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடுவது குற்றமாக கருதப்பட்ட காலத்தில் ஆயுதம் ஏந்தி பிரிட்டிஷ் பேரரசை நேரடியாக எதிர்த்து நின்றவர் கர்னல் குர்பக்ஷ் சிங் தில்லான். குர்பக்ஷ் சிங் தில்லான் தொடக்கத்தில் பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் அதிகாரியாக பணியாற்றினார். இரண்டாம் உலக போரின் போது 1942 சிங்கப்பூரில் ஜப்பானிய ராணுவத்தால் போர்க்கைதியாக பிடிக்கப்பட்டார். அங்குதான் பிரிட்டிஷ் பேரரசின் உண்மையான முகத்தை அவர் நேரில் கண்டார். அந்த சமயத்தில் மேஜர் ஃபுஜிவாரா மற்றும் கேப்டன் மோகன் சிங் ஆகியோருடன் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது. அதன் விளைவாக பிப்ரவரி 17, 1942 அன்று அவர் ஆசாத் ஹிந்த் பௌஜில் இந்திய தேசிய ராணுவத்தில் இணைந்தார். பின்னர் அக்டோபர் 21, 1943 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் தலைமையில் ஆசாத் ஹிந்த் பௌஜ் மறுசீரமைக்கப்பட்ட போது நேதாஜியின் மிகவும் நம்பிக்கைக்குரிய அதிகாரிகளில் ஒருவராக தில்லான் உருவெடுத்தார். அவர் 5வது கொரில்லா ரெஜிமெண்டின் 2ஆம் நிலை தளபதியாக நியமிக்கப்பட்டார். பர்மாவின் அடர்ந்த காடுகளில் வழக்கமான போர் முறைகளுக்கு பதிலாக கொரில்லா மறைந்திருந்து தாக்குதல் தந்திரங்களை கையாண்டார். இவரது வீரர்கள் சிறு குழுக்களாக பிரிந்து பிரிட்டிஷ் ராணுவத்தின் விநியோக பாதைகளை தாக்கிவிட்டு மின்னல் வேகத்தில் மறைந்து விடுவார்கள். இது பிரிட்டிஷ் ராணுவத்தை முற்றிலும் நிலைகுலைய செய்தது. 1944 இறுதியில் நேதாஜி அவரிடம் நேரு பிரிகேட் பிரிவின் தலைமை பொறுப்பை ஒப்படைத்தார். பிப்ரவரி 1945 பர்மாவின் நியாயுங்கு மற்றும் பாகன் பகுதிகளில் பிரிட்டிஷ் ராணுவம் பலத்த வான்வழி தாக்குதல்களுடன் ஐராவதி ஆற்றை கடக்க முயன்றது. அப்போது கர்னல் தில்லானின் நேரு பிரிகேட் கொரில்லா போர் முறை மூலம் அவர்களை பின்வாங்க செய்தது. இது பிரிட்டிஷ் ராணுவத்திற்கு எதிராக ஆசாத் ஹிந்த் பௌஜ் பெற்ற முதல் பெரிய ராணுவ வெற்றியாக கருதப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மவுண்ட் கோபா பகுதியில் சுமார் 5 வாரங்கள் பிரிட்டிஷ் ராணுவத்துடன் தில்லான் போரிட்டார். இங்கே பிரிட்டிஷ் ராணுவம் கனரக டாங்கிகள், பீரங்கிகள் மற்றும் தொடர் வான்வழி தாக்குதல்கள் மூலம் 3 திசைகளில் இருந்தும் ஆசாத் ஹிந்த் பௌஜை தாக்கியது. இக்கட்டான சூழலிலும் தில்லான் தனது ராணுவ திறமையை வெளிப்படுத்தினார். இவரது படைப்பிரிவு 5 வாரங்களுக்கு மேலாக தொடர்ந்து போரிட்டது. ஜப்பான் மீது அமெரிக்கா நடத்திய அணுகுண்டு தாக்குதலால் போர் சூழல் மாறியது. நிலைமை மோசமடைந்ததை அடுத்து ஆசாத் ஹிந்த் பௌஜ் பின்வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது. போருக்கு பிறகு தில்லான், ஷா நவாஸ் கான் மற்றும் பிரேம்குமார் சேகல் ஆகியோர் டெல்லி செங்கோட்டையில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். இந்த விசாரணை நாடு முழுவதும் விடுதலை தீயை மூட்டியது. இதுவே இறுதியில் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு வழிவகுத்தது. இந்திய விடுதலை போராட்டத்தின் வலுவான அடித்தளமாக கர்னல் குர்பக்ஷ் சிங் தில்லானின் பங்களிப்பு அமைந்தது.